இங்க இந்த பொண்ணு அவ ஹஸ்பண்ட் சாப்பிடுறதுக்கு சாப்பாடு எடுத்து வச்சுட்டு இருக்கா. அவங்க கிட்ட காசு இல்லாததால குழம்பு செய்ய முடியல. அதனால ஒரு பச்சை மிளகாய் தொட்டுக்கிறதுக்கு உப்பையும் வச்சு அவ ஹஸ்பண்டுக்கு சாப்பாடு எடுத்துட்டு ஊட்டி விட்டுட்டு இருக்கா. ஆக்சுவலா இதுக்கு முன்னாடி என்ன நடந்திருக்கும், இந்த பொண்ணு அவ ஹஸ்பண்ட் சாப்பிடணும்னு சொல்லிட்டு அவ ஹஸ்பண்டுக்கு அந்த சாப்பாடை வச்சுட்டு இவ வெறும் தண்ணிய மட்டும் தான் குடிச்சிருப்பா. அதை பார்த்த இந்த ஹஸ்பண்டுக்கு ரொம்பவே கஷ்டமாயிருது. அதனால அந்த பொண்ணுடைய ஹஸ்பண்டும் இந்த சாப்பாடை நம்ம ரெண்டு பேரும் மாறி மாறி சாப்பிட்டுப்போம்னு சொல்லி ரெண்டு பேரும் மாறி மாறி சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அப்பதான் அவங்க நினைச்சு பாக்குறாங்க, லவ் பண்ணி வீட்டை விட்டு ஓடி வந்து கொஞ்ச நாள் இவங்க ரொம்ப சந்தோஷமா வாழ்ந்திருப்பாங்க. ஆனா இப்ப அந்த பையனுக்கு சரியா வேலை இல்லாததால ஒரு வேலை சாப்பாட்டுக்கே ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அது மட்டும் இல்லாம அவங்க வீட்டு வாடகை கெட்டலன்னு சொல்லி ஹவுஸ் ஓனர் வீட்டுக்கு வந்து சண்டை போட ஆரம்பிச்சு சண்டை போட்டது மட்டும் இல்லாம அந்த பொண்ணையும் தப்பான பார்வையில பாக்குறாங்க. அதனால இந்த பையனுக்கு என்ன பண்றதுன்னு தெரியாம கடனை வாங்கியாச்சு வீட்டு வாடகைய கெட்டி முடிக்கணும்னு நினைக்கிறான். ஆனா அந்த பையனுடைய கடன் எல்லாம் வாங்க வேண்டாம், நம்ம லவ் பண்ணிட்டு இருக்கும் போது எனக்கு நீங்க கிஃப்டா கொடுத்த தங்க செயின் இருக்கு, அதை அடகு வச்சு காசு வாங்கிட்டு வாங்க, அந்த காசை நம்ம வீட்டு வாடகைய கெட்டி முடிச்சிடலாம்னு சொல்லி அவன் நகையை கொடுத்து விடுறான். ஆனா இந்த பொண்ணுடைய ஹஸ்பண்ட் வெளியே போன நேரமா பார்த்து அந்த ஹவுஸ் ஓனர் அவங்க வீட்டுக்குள்ள பூந்து இவங்க காசு தரலன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு கிட்ட தப்பா நடந்துக்கிறான்.